Hi students, very good morning. Today we are going to see urbanization and transport. First one, urbanization. Urbanization என்னன்னா the process of society's transformation from rural to urban is known as urbanization. கிராமப்புற சமுதாயம் நகரப்புற சமுதாயமா மாற்றமடைகிறது தான் நகரமயமாதல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நகரமயமாதல் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் இன் இந்தியா நகரப்புற மக்கள் தொகை சதவீதத்தோட அடிப்படையில் தான் நகரமயமாதல்ன்றது கால்குலேட் பண்ண முடியுது. இந்தியாவில் நகரமயமாக்கலோட நிலை என்ன வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 1901லேருந்து 2011 லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி லாஸ்ட் சர்வே எப்போ நடந்ததோ அது வரைக்கும் எவ்வளோ நடந்தா 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம நாட்டில் 2011 நடந்த சர்வே படி நகரப்புற மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே வருது. ஒரு 3% ஆச்சு அதிகரிச்சுட்டு வருதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நிறைய மக்கள் வந்து மைக்ரேட் ஆகிறதுனால அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாகுது. இந்தியாவில் 62.17% மக்கள் வந்து என்னன்னா நகரப்புறங்களுக்கு மாறி இருக்காங்க. அதுவும் எந்த ஸ்டேட்னா கோவா ஸ்டேட் தான் வந்து அதிக அளவு நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. அதாவது எல்லா மக்களும் கோவா இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். ஸோ 62.17% மக்கள் தொகையோட கோவா தான் அதிக நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. 10.04%ஓட அடுத்த இடத்துல இருக்கிறது என்ன ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த இடத்துல என்னன்னா 10.04% எதுக்கு சொல்கிறோன்னா மிக குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. ஏன்னா ஹிமாச்சல் ஃபுல்லும் என்னென்னா மவுண்டெயின் ரீஜியன்ஸ், அந்த இடத்துல அதிக அளவு இடப்பற்றாக்குறை அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட்க்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லாததுனால இந்த இடத்துல எல்லாரும் போய் அங்கே குடியேறதுக்கு தயங்குறாங்க. ஸோ அதுதான் மிக குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது எதுனா ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே எந்த எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்குதுன்னா நியூ டெல்லி. ஆல்ரெடி பாப்புலேஷன் டென்சிட்டியில் நியூ டெல்லி தான் ஃபஸ்ட்டு இருக்குன்ட்டு சொல்கிறோம். ஏன்னா 16,000 பீப்புள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பர்சன் இருக்கணும். பட் 16,000 பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் நியூ டெல்லியில் 97.50% அளவுக்கு மக்கள் கிராமப்புறங்கள்லேருந்து நகரப்புறங்களுக்கு வந்திருக்காங்க. அது குறிப்பாக நியூ டெல்லிக்கு. அது அடுத்த இடத்துல யூனியன் பிரதேசங்கள் இருக்காங்கன்னா சண்டிகரில் 97.25% இருக்கு. இந்த ரெண்டு பகுதி தான் யூனியன் பிரதேசங்களில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக சொல்லப்படுது. இதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய மாநிலம் அப்படின்ட்டு சொல்லலாம் தமிழ்நாடு சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு பெரிய மாநிலமாக கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஏரியா வைஸ் வந்து மிக பெரிய மாநிலமாக சொல்லப்படுது. இதில் எந்த ஸ்டேட் வந்து எந்த இதுனா தமிழ்நாட்டில் 48.4% வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் அதிக அளவு அர்பனைசேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் 48.4%ஓட மிகப்பெரிய மாநிலமாக நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதுக்கப்புறம் கேரளா அண்ட் மகாராஷ்டிரா இருக்குது. ஸோ கேரளாவில் 47.7% அண்ட் மகாராஷ்டிராவில் 45.2% இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன். நகரமயமாக்கல்னால என்னென்ன தாக்கங்கள், என்னென்ன பாதிப்புகள் முக்கியமாக ஏற்படுது அப்படின்ட்டு பார்த்தோன்னா நகரமயமாக்கல் வந்து மக்கள் தொகை அடர்த்தியை ஒன்றோடு ஒன்று நெருங்கி தொடர்புடையதுன்ட்டு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ மக்கள் அந்த இடத்துல வாழுறாங்கன்றது தான் நகரமயமாக்கும் டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி சொல்லியிருக்கோம். ஸோ இது நகரமயமாக்கலும் சிமிலர் தான், ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா நகரமயமாக்கலோட அதிக அளவு வளர்ச்சி என்னன்னா சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்க டெவலப் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் வந்து சேர அந்த இடத்துக்கு வந்து என்னன்னா இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த மக்கள் இருக்கிறதுக்கு இடம் வேணும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், அதனால அந்த பகுதியோட எக்கானமியும் ஜாஸ்தியாகும். ஸோ இந்தியா போன வளர்ந்து வர நாடுகளில் நகரமயமாக்கல்ன்றது அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பாக கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு மைக்ரேட் ஆகிற மக்கள் வந்து நகரப்பகுதிகளில் இருக்கிறதுனால இதை வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் அர்பன் ஏரியாஸ், அதாவது மக்கள் தொகை வெடிப்பிற்கு வழிவகுக்குதுன்ட்டு சொல்லுவாங்க. மும்பை, கொல்கத்தா,
நியூ டெல்லி இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல அவங்களோட ஏரியாவை விட, நியூ டெல்லினா இவ்வளோ ஸ்பேஸ் தான் ஏரியா இருக்குதுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவை விட அதிக அளவு மக்கள் தொகை இருக்கிற ஒரு பகுதியா மாறிடுச்சு. அதனால என்ன ஆகுது, இட பற்றாக்குறைன்னு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிட்டே போறாங்க. இருக்க இடம் கூட இல்லை. அதனால தான் ஃப்ளட்டெல்லாம் வந்தால், மழை காலங்களில் ஃப்ளட்டெல்லாம் வந்தால் எங்கேயுமே போகாத அவங்க இருக்கிற வீடு பகுதிகளில் வருது. ஸோ சென்னையிலே இப்போ இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா நகரமயமாக்கல்னால அதிக அளவு மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனால அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு தேவைப்படுற இடத்துல என்னாகும், மக்கள் அங்கே குடியேற வேண்டிய நிலைமை வர்றப்ப என்னாகும், தண்ணி போகிற வழியெல்லாம் வீடு கட்டிக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையும் மழை வருது இல்லை வெள்ளம் வரும் சமயங்களில் அவங்களுக்கு இடத்துல அவங்க இடம் ஃபுல்லும் தண்ணி ஆகிறதுக்கு காரணம் தாழ்வான பகுதிகளில் அவங்க வீடு கட்டுறது தான். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் அப்பயோ அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடம் சேஃப் இல்லைன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நகர்ந்தாலும் அவங்களுக்கான மாற்று இடம்ன்றது இன்னமும் கிடைக்கல. அதனால தான் அவங்க அதே பகுதியில் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு வருஷம் மழை பெய்யறப்ப இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி தேங்குதுன்ட்டு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்காங்க. ஸோ அண்ட் தென் the following are the major problems of urbanization in India. இந்தியாவில் நகரமயமாக்கல்னால ஏற்படுற பிரச்சனைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற இடத்த இன்னும் விரிவாக்க வேண்டிய நிலைமைக்கு வராங்க. ஏன்னா மக்கள் வர வர என்ன ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஜாஸ்தி பண்ணிகிட்டே போவாங்க. செகண்ட் ஒன், நகரப்புறங்களில் மக்கள் நெருக்கடி அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங்கே சென்னையில் போனீங்கன்னா போதும், தீபாவளி ஷாப்பிங், அடுத்தது நியூ இயர் அண்ட் பொங்கல் ஷாப்பிங் வரப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே என்னன்னா கச்ச கச்ச கச்சான்னு மக்கள் தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால மக்களோட நெருக்கடி அதிகமாக ஆரம்பிக்குது. தேர்ட் ஒன், நகரப்புறங்களில் குடியிருப்புகளோட பற்றாக்குறை அதிகமாகுது. ஸோ இடம் இருந்தால் தானே அந்த இடத்துல வீடுன்றது கட்ட முடியும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே என்னென்னா சிட்டிஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் 16, 15, 20 அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு கட்டுறாங்க. பிகாஸ் ஆஃப் இடம் இல்லாதது தான் மெயின் ரீசன் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டே போகிறது, தண்ணி வர வழியிலையும் கட்டுறதுனால தான் என்ன ஆகுது, அந்த பகுதியில் எல்லாருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வரைக்கும் தண்ணி வந்து நிற்குது. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி போகிற வழி தாழ்வான பகுதியில் தான், எந்த இடம் பள்ளம் இருக்குதோ அந்த இடத்துல தான் தண்ணி வந்து நிற்கும். ஸோ தண்ணி வர்றது மழை பெய்யறதுனால அவங்க தண்ணி வருது அண்ட் ஆறு திறந்து விடுறது எதுவுமே அவங்களோட தப்பு கிடையாது. இடத்துல வீடு கட்டினது தான் தப்புன்ட்டு சொல்ல முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட், குடிசை பகுதி வந்து நிறைய உருவாக காரணமாகுது. வீடு இல்லைன்னொடனே கிடைக்கிற இடத்துல வீடு கட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன ஆகுதுன்னா டிராஃபிக் கன்ஜெக்ஷன் வந்து ஆகுது. மார்னிங் நீங்கள் 8 o'clockலாம் சிட்டிஸ்லாம் பார்க்கணும், கச்ச கச்ச கச்சான்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ இதில் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறது, ஸ்கூல் போகிறது, காலேஜ் எல்லாமே நடக்கிறதுனால அந்த இடத்துல டிராஃபிக்ன்றது ஒன்று உருவாகுது. ஈவினிங் டைமில் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாகும். அண்ட் குடிநீர் பற்றாக்குறை, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எல்லா சிட்டிஸ்லையுமே தண்ணீர் பற்றாக்குறைன்றது இருக்குது. ஏன்னா தேவைக்கு அதிகமாக எடுக்கிறதுனால என்ன ஆகும், தண்ணீர் பற்றாக்குறை உருவாகுது. அண்ட் வடிகால் பிரச்சனை, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ தண்ணி ப்ராப்பராக போகிற வழியை சரி பண்ணிட்டாலே என்ன ஆகும், தண்ணி அந்த வழியாக போயிடும். போகிறதுக்கு சரி பண்ணலாம், ஆனால் அது எங்கே போய் முடியும், தாழ்வாக இருக்கிற பகுதிகளில் எல்லாம் ஆறுல தான் போய் சேரும். எல்லா இடத்துலையும் வீடு கட்டுறதுனால ட்ரைனேஜ் சிஸ்டமை நம்ம சரி பண்ண முடியாது சிட்டிஸில். ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் இட் போசஸ் த ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது திடக்கழிவு மேலாண்மை சிக்கலாகுது. அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப சிக்கலான ஒன்றா இருக்குது. இட் கிரியேட்ஸ் த ரேட் ஆஃப் கிரைம் அண்ட் குற்றங்கள், சிட்டிஸில் அதிக அளவு குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா நகரப்புறங்கள்னால என்னென்ன பாதிப்புகள் உருவாகுதுன்றதை இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ அர்பனைசேஷன்னா என்ன, அர்பனைசேஷன் இந்தியாவில் எப்படி நடந்துட்டுருக்கு, அண்ட் இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன்னால என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுதுன்றது இன்னைக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.